அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் பல்வேறு கட்டளைகளை இந்த மனித சமூகத்திற்கு மாணவர்களின் மூலமாக அல்லாஹ் இடுவானாம். அதை சைத்தான்கள் எல்லாம் அந்த வானலோகத்தில் இருந்து ஒட்டு கேட்குமாம். ஒரு சில நேரங்களில் அதை எறிவதற்குத்தான் அல்லாஹ் இந்த வானலோகத்தில் அல்லாஹ் நட்சத்திரங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை அல்லாஹ் 3 காரியத்திற்காக வேண்டி நிறுவி வைத்திருக்கிறானாம். ஒன்று, வானத்தை அலங்கரிப்பதற்காக. 2, நீண்ட நெடிய பயணங்கள் மேற்கொள்கிற மக்களுக்கு நாள்காட்டியாக. 3வது, சைத்தான்கள் அல்லாஹ் இடுகிற கட்டளைகளை ஒட்டு கேட்கும் பொழுது அதை கொண்டு அல்லாஹ் எரிந்து தூரமாக்குவதற்காக. இப்படி 3 காரியத்திற்காக வேண்டி அல்லாஹ் வானலோகத்தில் நட்சத்திரங்களை படைத்திருக்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சைத்தான் அப்படி ஒட்டு கேட்கிறதாம். ஒட்டு கேட்கிற செய்தியை நேரடியாக இந்த பூமியில் யாரிடத்தில் வந்து சொல்லுகிறது என்றால், இந்த பூமியில் எங்கெல்லாம் மனிதர்கள் ஜோசியம் பார்க்கிற மனிதர்கள் இருக்கிறார்களோ